ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். எப்போவுமே ஒரே மாதிரியாக மோர் குடிக்காம டிஃப்ரெண்ட்டாக காரசாரமான ஒரு மசாலா மோரை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா கெட்டியான தயிர், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், எலுமிச்சப்பழம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். இப்போ இது ஓரளவு அரைப்பட்டுருச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இது நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிரை எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிர் கூடவே இந்த பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மத்தை வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். அல்சர் இருக்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம். சேர்க்குறவங்க பச்சை மிளகாவோட விதைகளை எடுத்துட்டு சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ சூப்பரான ஸ்பைசியான மசாலா மோர் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.